நேர்கொண்ட பார்வை நேரான வாழ்க்கை நெஞ்சை நிமிர்த்து வெட்டி உடுத்து மைந்தர்களுக்கு மணிராஜ் காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள். தமிழக சட்டப்பேரவை கூடிய நிலையில் ஆளுநர் 2 நிமிடங்களில் உரையை தமிழக அரசு தயாரித்து கொடுத்த அந்த உரையை புறக்கணித்து சென்றிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், ஆளுநர் 2 நிமிடங்களில் உரையை வாசித்துவிட்டு சென்றிருக்கிறாரே, அவர் தேசிய கீதம் பாடவில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காரு. மரபுப்படி அது சாத்தியமாங்க? நடைபெற்ற இப்போட்டிகளில் 26 விளையாட்டு பிரிவுகளில் நிச்சயமாக தற்போது அந்த கவர்னர் உரை புறக்கணித்து விட்டு உள்ளே அவைக்குள்ளே அமர்ந்திருக்கார். சபாநாயகர் அதனுடைய தமிழாக்கம் குறித்து பேசிக்கொண்டிருக்கார். நம்மளோட ஸ்டாலின் இருந்திருக்கார். ஸ்டாலின் இப்போ வழக்கமா உள்ள வந்தாரு, எல்லாம் ரிசீவ் பண்ணாங்க, நம்ம எல்லாம் பார்த்துருந்தோம், லைவா போயிட்டு இருந்து கரெக்டா பேசிட்டு ஒரு என்ன பேசினாரு, அதுல என்ன சாராம்சம் இருந்தது சொல்லு ரமேஷ். அதாவது ஆளுநர் உரை தொடக்கும் போதே தமிழ்ல தான் பேச ஆரம்பிச்சார். அதாவது எல்லாரையுமே ஒரு மரியாதை செலுத்தும் விதமா பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டு சபாநாயகர், முதலமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள்லாம் வரவேற்று தமிழில் தன்னுடைய உரையை தொடங்கினார். ஒரு 2 நிமிஷம் தான், 2லேருந்து 3 நிமிடங்கள் மட்டும்தான் இருக்கும். மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ பார்க்கலாம் ரமேஷ், அதாவது பொதுவாக கவர்னர் அட்ரஸ் அப்படின்னா ரொம்ப காமாக தான் இருக்கும். ஏன்னா கவர்னர் உள்ளே இருந்தார் அப்படின்னா வெளியில் சட்டப்பேரவை வளாகம் வெளியில் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ரொம்ப ஒரு காமான ஒரு ஆம்பியன்ஸ் மட்டும்தான் இருக்கும். எவ்வளோ பரபரப்பாக இருக்குன்றதை நம்மளால் பார்க்க முடியுது. ஊடகங்கள், செய்தியாளர்கள் எல்லாருமே ஆளுநருடைய வருகை தான் வெளியில காத்துட்டு இருக்காங்க. ஆனா உரையை புறக்கணிச்சாலுமே தற்போது வரைக்கும் ஆளுநர் அவைக்குள்ள தான் இருக்காரு. என்ன நடக்க போகுது, அடுத்து தமிழ்நாடு அரசு இதை எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. மிக முக்கியமா தேசிய கீதம் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தினாரு. நான் மீண்டும் மீண்டும் குறிப்பிட்டு சொல்றேன். அதாவது தேசிய கீதம் அவையுடைய தொடக்கத்திலையும் சரி முடிவிலையும் சரி தேசிய கீதம் இசைக்கப்படணும் அப்படின்றத ஒரு ரெக்வஸ்டாகவும் சொல்றேன், ஒரு அட்வைஸாகவும் சொல்றேன், ஒரு அறிவுரையும் வழங்குறேன் அப்படின்றத ஆளுநர் குறிப்பிட்டு சொல்லியிருந்தாரு. ஆளுநர் தற்போது வரைக்கும் வெளியில வரல, உரையை புறக்கணிச்சாலும் வெளியே வரல. நீங்க குறிப்பிட்டது மாதிரி சபாநாயகர் தற்போது அவருடைய தமிழாக்கத்தை வாசிட்டு இருக்காரு. தமிழ்நாடு கவர்மெண்ட் இது எப்படி ரியாக்ட் பண்ண போகுதுன்றத பார்க்க வேண்டியது. ஏன்னா லாஸ்ட் கவர்னர் அட்ரஸ் போது அவர் வெறும் அந்த ஸ்பீச்ல இருக்கக்கூடிய சில பத்திகளை புறக்கணிச்சார் அப்படின்றக்காண்டியே அவருக்கு எதிராக ஒரு தீர்மானம். ஸ்டாலின் இப்போ ஆளுநர் உரையை படிக்காமல் புறக்கணிச்சார் இல்லையா, அதுக்கு தேசிய கீதம் பாடி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாருன்னு சொல்லியிருந்தீங்க. ஒவ்வொரு முறை சட்டமன்ற முறை இது கூடும் போது தேசிய கீதம் பாடப்படுவது அங்கு வழக்கமா கொண்டு வரப்படுமா? நிச்சயமாக அது வழக்கமான ஒரு நடைமுறை தான். அதாவது பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் தமிழ் தாய் வாழ்த்து பாடுவார்கள், நிறைவு செய்யும் போது தேசிய கீதம் பாடுவார்கள். இதுதான் தமிழக சட்டமன்றத்துடைய ஒரு முறை. ஆனால் கவர்னர் மாளிகையில் நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்ச்சியுமே பார்த்தீங்கன்னா முதல்ல தமிழ் தாய் வாழ்த்தும், அதற்கு பிறகு உடனே தேசிய கீதமும் பாடப்பட்டு அதற்கு பிறகு நிகழ்ச்சி முடியும் போதும் தேசிய கீதம் பாடுவார்கள். ஆனால் தமிழக சட்டமன்றத்தை பொறுத்தவரை தமிழர்களுடைய அந்த தமிழ் தாய் வாழ்த்து நீராறும் கடல் கொடுத்த அந்த பாடலை பாடுவார்கள். அந்த பாடலுக்கு பிறகு பாத்தீங்கன்னா தேசிய கீதம் என்பது இறுதியாக இசைக்கப்படும். நீங்க பார்க்கலாம், நம்மளுடைய கேமராமேன் உங்களுக்கு கிருஷ்ணா காட்சிப்படுத்துறாரு. அதாவது பாத்தீங்கன்னா கவர்னருடைய கார் இன்னும் அந்த போர்ட்டிகோல கவர்னருக்கென்று இருக்கக்கூடிய அந்த போர்ட்டிகோ வாயில் எண் 1 அங்க எப்பயுமே கவர்னர் காரை தவிர வேற எந்த காரும் நிக்காது. அந்த காட்சியில நீங்க பார்க்கலாம். கேட் நம்பர் 1ல கவர்னர் அந்த செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே ஒரு ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னா, அந்த என்ட்ரில கவர்னர் மட்டும்தான் போகும்போது மட்டும்தான் அந்த கேட் ஓபன் பண்ணுவாங்க. அந்த கேட்டில் தான் கவர்னருடைய காரு அவருடைய செக்யூரிட்டி எல்லாமே இருக்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது. இந்த முறை வழக்கமான நடைமுறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடந்த ஆண்டுலையும் பார்க்கும்போது நம்ம ஆளுநர் உரையில் ஆரம்பித்த உடனே தமிழ் தாய் வாழ்த்து பாடுவார்கள். அதற்கு பிறகு முடித்த பிறகு தேசிய கீதம் இசைக்கப்படும். இதுதான் நடைமுறை. இந்த முறை பார்த்தீங்கன்னா கவர்னர் ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாரு, அந்த தமிழ் தாய் வாழ்த்து பாடி முடித்தவுடன் ஒரு தேசிய கீதம், அதுக்கு பிறகு முடித்த பிறகு ஒரு தேசிய கீதம் என்ற ஒரு கோரிக்கை வைத்தார். அதுதான் தற்போது ஏற்கனவே தமிழக சட்டமன்றத்தில் ஏற்கனவே என்ன நிகழ்ச்சியோ அதற்கு தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கவர்னர் உள்ளேயே அமர்ந்து அவை நடவடிக்கைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார். நேர்கொண்ட பார்வை நேரான வாழ்க்கை நெஞ்சை நிமிர்த்து வெட்டி உடுத்து மைந்தர்களுக்கு மணிராஜ் காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.